ஜாதகம் இதெல்லாம் சொல்லல. வெட்டிங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆமா. அப்போ ஜாதகத்துக்கும் அப்பாற்பட்டு சில விஷயங்கள் இருக்கு. அப்ப என்னன்னா அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும், ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்மைக்கு நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கான அந்த வெட்டிங்க்கு ஒரு ஒரு பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் உங்களுக்குள்ள ஏதாவது, இப்போ ஒரு பொண்ணு இருக்காங்க மேரேஜே ஆகலைன்னு இருக்கலாம், ஒரு பையன் இருக்காங்க மேரேஜே ஆகலைன்னு இருக்கலாம். அப்படி நீங்க ஆப்போசிட், அப்படி அந்த அந்த பர்சன் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் மென்டலி நீங்க வந்து அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணீங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரமே வந்து உங்களுக்கான அந்த சோல்மேட் வந்து உங்ககிட்ட வருவாங்க. அது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல அது நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ப முடியலைனாலும் அது நம்பிதான் ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. இத வந்து அனுபவிச்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல, இந்த எனர்ஜி எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாது. நீங்க நீங்க செய்து பாருங்க, அப்ப ரிசல்ட் நீங்களே பாப்பீங்க எப்படின்னு. இந்த கமெண்ட்ஸ் ரிப்பீட்டடா இதே தான் வருதா? இல்ல, அவங்க போட்டுட்டே இருப்பாங்க. நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஓகே. நிறைய பேர் ஹார்ட் ரைட்ஸ் போடுறாங்க, நிறைய பேர் 100% 100% போட்டுட்டே இருக்காங்க. ஓகே சரி. இப்போ வந்து நம்மளுடைய ஹெல்த் பத்தி நான் முதல்ல பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா? இந்த ஹெல்த்துக்கு வந்து நம்மளுடைய கோர் ஆஃப் த எனர்ஜி அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த எனர்ஜி என்னன்னா பிசிக்கல் லெவலையும் பிளஸ் வந்து நம்மளுடைய அதர் யூனிவர்ஸ் எனர்ஜியும் பாண்டிங் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னா 144 அப்படிங்கிற நம்பர். ஆக்சுவலி இதை வந்து ஒரு செல் நம்பர்னு சொல்லுவாங்க. இந்த செல் நம்பர் வந்து நம்மளுடைய தைமஸ் கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இது. ஆக்சுவலா இந்த கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணும்போது, கிளாண்ட் ஆக்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து இது மெடிசன் கிடையாது. பட் வந்து இது என்னன்னா இந்த நம்பர் அப்படிங்கிறது நம்பருடைய எனர்ஜி, இந்த ஆற்றல், இது நமக்கு வந்து நிறைய ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இன்னொன்று செல் மெமரிஸை வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் மெமரிஸ் கொடுத்து டாக்ஸின்ஸை வந்து ரிமூவ் பண்ணும். இப்போ உங்களுக்குள்ள இப்போ யாராவது மேல ரொம்ப கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோவத்தினால உங்களால அடுத்த ஆக்டிவிட்டியை பண்ண முடியாத அளவுக்கு நீங்க இருப்பீங்க. அப்போ இந்த கோபம் வந்து உங்களுக்குள்ள வந்து குறையணும், அது உங்ககிட்ட இருந்து வெளியேறணும். அப்படி வெளியேறினா மட்டும்தான் அடுத்தது நீங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா ஹாப்பியா இருக்க முடியும். அதே சமயத்துல ஹெல்த் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதே போலதான் இந்த செல்ஸ் கூட. ஸோ இது வந்து ஒரு டிவைன் நம்பர் 144 அப்படிங்கிறது டிவைன் நம்பர். ஸோ இது வந்து நம்மளுடைய செல்ஸ்ல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, செல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான மெமரிஸ் நீங்க இது வரைக்கும் என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல ரொம்ப ஹார்டா மாறி இருக்கும். பட் அந்த ஹார்டா இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா அதை ரிலீஸ் பண்ணி முழுமையா ஆரோக்கியத்தை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ பிசிக்கல் லெவல் மெடிசனும் நீங்க எடுப்பீங்க, அதே சமயத்துல எனர்ஜி லெவல்லையும் பண்ணுவீங்க. இந்த 144ங்கிறது ரொம்ப சூப்பரான நம்பர். ஈவன் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சிக்னஸ்ல இப்ப யாரா இருந்தாலுமே ஏதோ ஒரு சின்ன சின்ன பெயினாவது பாடியில இருக்கும், இல்லைன்னா கிரானிக் டிசீஸ் இருக்கும், அக்யூட் டிசீஸ்ல ஏதாவது இருப்பாங்க, இல்ல சைக்காட்ரிக் ப்ராப்ளத்துல இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து அஃபெக்டட் ஃப்ரம் சைக்காட்ரிக் ப்ராப்ளம். என்னன்னா பாக்குறதுக்கு நல்லா இருப்பாங்க, ஆனா என்னன்னா உள்ளுக்குள்ள வந்து அவங்க தனக்கு தானே வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல ரொம்ப டிப்ரெஸ்டா, ஆங்ஸைட்டி, ட்ராமாஸ் இருக்கும். சின்ன வயசுல நடந்த விஷயங்களுக்கெல்லாம் இப்ப ட்ராமால அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவங்களை மறக்க முடியாம தவிப்பாங்க. அதுதான் வந்து செல் மெமரின்னு சொல்றது. பிகாஸ் நம்ம நினைக்காம இருந்தா கூட நம்ம செல்ஸ் என்ன செய்யும்னா அதை வந்து மறுபடியும் மெமரிக்கு கொண்டு வந்துகிட்டே இருக்கும், அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ இது எத்தனையோ பேருக்கு வந்து இது யூஸ் ஆகும். ஸோ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே, நானே ஒரு நல்ல ஒரு ஜாப்ல இருக்கேன், நல்லா ஏர்ன் பண்றேன், ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, எனக்கு வந்து நல்ல ஒரு போஸ்டிங்ல இருக்கேன், எத்தனையோ இருந்தாலும் கூட உங்களுக்குன்னு சில கஷ்டங்கள் வந்து உள்ள இருக்கும். அந்த ஆழ் மனசுன்னு சொல்றதை விட
அந்த செல்ஸ்ல வந்து பதிஞ்சிருக்கும் நம்மளுடைய எல்லா செல்கள்லையுமே. அதை கிளியர் பண்றதுக்கு வந்து இந்த 144 அப்படிங்கிற நம்பர் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட எனர்ஜிஸை வந்து எவ்ரிடே வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து ப்ரீத்திங் டெக்னிக்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ டெம்பரவரியா இந்த ப்ரீத்திங் டெக்னிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா